வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஹாப்பி நியூ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வீடியோ ஒன்று வருது, எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் தேங்க்ஸ், நன்றிகள். ஓகேங்களா? தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்ஜி, அதாவது இன்வெர்ட்ரு இன்டோர் போர்டு. இது இன்வெர்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டக்டபுள் டைப் வரும்ல, அந்த மாடல் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஹேண்ட்செட்டு, ரிமோட் வந்து ஒயரில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டக்டபுள் மாடலு, கேசட் ஏசி டைப்பும் கிடையாது, டக்டபுள் மாடலில் வர்றது. இது வந்து 2 இன்டோர் மோட்டர் உள்ள மாடல். இங்கே பாருங்கள், 2 இன்டோர் மோட்டர் போட்டிருக்கோமா? ஓகேங்களா? 2 இன்டோர் மோட்டர் உள்ள மாடல் இது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஷார்ட் ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஐசி ப்ராப்ளம் இருந்தது, பவர் ஐசி மாற்றியாச்சு, இப்போ ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன, இதில் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அப்படியே போட்டிங்கன்னா எரர் தான் காட்டும், ஆன் ஆகாது. இப்போ இதை ஆன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் நம்ம 3 விஷயங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். சென்சார், ரூம் சென்சார், காயில் சென்சார், ஃப்ளோட் சென்சார், 3த்தையும் க்ளோஸ் பண்ணால் தான் இன்டோர் போர்டு ஆன் ஆகும். ப்ளஸ் இந்த மெமரி ஐசி சில பேர் கழட்டி விட்ருவாங்க, இதில் அப்படியே தான் எடுத்து வந்தாங்க. கழட்டி இருந்தாங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் போர்டில் ஃப்ளோட்டுன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ளோட்டுங்கிற லைனை வந்து டேரெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், டேரெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார், ரூம் சென்சார் வந்து 10K சென்சார் வரும். எல்ஜியில் எப்போவுமே ரூம் சென்சார் 10K, காயில் சென்சார் 5K. ஓகேங்களா? ரூம் சென்சார் 10K. ஓகேவா? பைப் சென்சார் பாருங்கள், பைப் சென்சார் இன்னு, பைப் சென்சார் அவுட்டு. இதில் 2 சென்சார் வரும், இன் அவுட். அதாவது இன்டோர் காயிலோட இன்சைடு பைப்பு சென்சார் வந்து இன்னில் கேஸ் இன் ஆகிற ஒரு இடத்துலையும் அவுட் ஆகிற ஒரு இடத்துலையும் வச்சுருப்பாங்க. இது வந்து இன்டோர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான 2 ஃபேன் மோட்டரும் ஒர்க் ஆகுதா. ஏன்னா ஒரு ஃபேன் மோட்டர் ஒர்க் ஆகாமல் ஒரு ஃபேன் மோட்டர் மட்டும் ஒர்க் ஆனிச்சுன்னா ஓவர் கூலிங் ஆகும் இன்டோர். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ஆன் ஆகிடுச்சா? பாருங்கள், இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் எல்லா லைட்டும் எரியும். கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆன் பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்கள், போர்டில் ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா? இது வந்து போர்டு ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிற இண்டிகேட்டர் இது. ஓகேவா? ஆன் பண்ணிவிட்டேன். 18 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. இது வந்து கண்டினியூவாக ஓடாது, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஓடும். ஏன் 5 மினிட்ஸ் ஓடுதுன்னா அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் எரர் வந்துடும். இது இன்வெர்டர் மாடல்னால இன்டோர் அவுட்டோர் 2த்தையும் சேர்த்து போட்டால் தான் ஓடும். ஓகேங்களா? பாருங்கள், மோட்டர் ஆன் ஆகிடுச்சா? 2 மோட்டரும் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இது வந்து அந்த காயில் சென்சார் எதுக்கு 2 சென்சார்னா 2த்துக்கும் 2 ஃபேன் மோட்டரும் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா ஒரு இது ஓடி ஒரு சைடு ஓடிச்சுன்னா ஓவர் கூலிங் ஆகி ஒரு சைடு மட்டும் ஐஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இதில் 2 சென்சார் வைப்பாங்க. ஓகேங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூ.